பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளில் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை போது பாடுகிற போது அவன் சொல்லுகிற காரியம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல தாவீது எழுதுகிற காரியத்தில் எனக்கு அருமையான தேவ சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை உண்டாக்கின போது பூமியில எல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருளாய் இருந்தது. அந்த இருளை தேவன் வெளிச்சமாக்கினார். இருளிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லிப்பார். இருளிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லிப்பார். வெளிச்சம் உண்டாக கிடவது. முதல்ல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆதியாக புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நான் திருப்பி பார்த்தோமானால் இதில் பார்க்கிறோம் 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. மேல் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கினமும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப தேவன் முதல்ல படைத்தது வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஏன்? இருள் இந்த பூமியை ஆழ்ந்து கொண்டிருந்தது, பூமியின் மேல் ஆழத்திலே இருள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் படைத்தது வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டானது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இருட்டில் இருக்கிறங்கிற போது வெளிச்சத்துக்காக ஒன்று தீக்குச்சி அல்லது டார்ச்சு அல்லது லைட்டு, மெழுகுபத்தி அல்லது விளக்கு, இப்படிப்பட்டவர்களை ஏற்றி இருளை வெளிச்சமாக்குகிறோம். இருளை வெளிச்சமாக்குகிறோம். இருளில் வாழ முடியாது. அப்போ இருளை என்ன பண்ணுறோம்? வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்துக்கு நாம் விளக்கை ஏற்றுகிறோம். விளக்கை ஏற்றுகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்துக்கு நேர திருப்பிக் கொள்வோம். அதில் 4வது வசனம் கடைசி இப்படி சொல்லுது, அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் என்று சொல்லி. அடுத்து 5வது வசனம் சொல்லுது, தாவீது ஏத்தீனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லிப்பார். என்ன ஏத்தின் உரியாவின் சங்கதி என்று சொல்லி பார்த்தால், வேதாகமம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, ஏத்தீனாகி உரியாவின் மனைவியின் மேல் அவன் ஆசைப்பட்டு அவன் விரும்பி பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, 2 சாமுவேலில் 12ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுது, ஆமென் அல்லேலூயா, அவன் உரியாவை போரிலே அவனை கொல்லும்படிக்கு அவன் திட்டம் போடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தேவனுக்கு நல்ல ஒரு மனிதனாக இருந்தான். ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனாக தேவன் கண்டார். ஆனால் ஒரு மனிதனை இருள் சூழும்போது, பாவம் சூழும்போது அவன் பாவத்துக்கு உட்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த இடத்திலே தாவீது தேவனுக்கு பிரியமானவன் தான். தேவனுடைய கட்டளையில கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கிறான். தேவன் சொன்ன கட்டளைகளை அப்படியே செய்கிறவன் தான்.
ஆனால் உரியாவினுடைய காரியத்திலும் அவன் மனைவியினுடைய காரியத்திலும் அவன் செய்த பாவம் அவனை இருள் மூடினது. சங்கீதத்தில் தாவீது எழுத சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், பாவத்திலிருந்து இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். அவன் செய்த பாவம் அவனை இருள் மூடினது. நீதிமொழிகளில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. அந்த வேதம் பிடிச்சாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. மனுஷனுடைய ஆவி எதுங்க? கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி. நாம் செய்கிற பாவம் யாருக்கு தெரியாது என்று சொல்லி நினைக்கிறோம். நீங்க செய்கிற பாவம் யாருக்கு தெரியாது, நாம் அந்தகாரத்தில் செய்கிறோம் என்று சொல்லி. நீ இருள செஞ்சாலும் பாவம் செய்தாலும், நீ அந்தகாரத்தில் இருந்தாலும் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உன் இருதயத்தில் தேவன் தந்த ஆவி தீபமா எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை இருளாக்கி விடக்கூடாது. அப்ப இங்க என்னாச்சு? இருள் மூடிற்று. தாவீதினுடைய வெளிச்சம் இருளானது. அதனாலதான் தாவீது இங்க சொல்கிறான், என் இருளை வெளிச்சமாக்கும், என் இருளை வெளிச்சமாக்கும். அந்தகாரம் அவனை மூடிக்கொண்டது, பாவம் அவனை மூடிக்கொண்டது, மரண இருள் அவனை மூடிக்கொண்டது. தீர்க்கதரிசி போய் சொல்லுகிற போது அவன் மனம் திரும்புகிறவனாய் இருக்கிறான், அவன் தவறை உணர்கிறவனாய் இருக்கிறான். தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்புகிறவனாய் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்க பாவத்துல இருக்கலாம், அந்தகாரம் உங்களை மூடி இருக்கலாம், பாவ இருள் உங்களை மூடி இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு. தாவீது கிட்ட சொன்னபோது, தீர்க்கதரிசி சொன்னபோது அவன் ஏற்றுக்கொண்டான், தன் தவறை உணர்ந்தான், அவன் மனம் திரும்பினான். அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கும். இருளை வெளிச்சமாக்கும். எவ்வளவு நாளைக்கு நீங்க அந்தகாரத்திலும் இருளும் உட்கார்ந்து இருப்பீங்க? மரண பள்ளத்தாக்கில் எவ்வளவு நாளைக்கு உட்கார்ந்து இருப்பீங்க? எழுந்து வெளியே வா, இயேசு அழைக்கிறார். இருளை விட்டு வெளியே வா, அந்தகாரத்திலிருந்து வெளியே வா. வேதடியாக சொல்லு. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வேதம் இப்படி சொல்லுகிறது, 1:78. அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். இன்னைக்கு அந்தகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? மரண இருள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 79வது வசனம் சொல்லுது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அவ்விரக்கத்தினாலே, கவனிங்க, 77வது வசனம் சொல்லுது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். ஆமென், அல்லேலூயா.
அவருடைய ஜனத்துக்கு, தாம் படைத்த ஜனத்துக்கு, தாம் உண்டாக்கின ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்தவும் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது அவர் மூலமாக உருவான பாவம், கீழ்ப்படியாமையினால வந்த பாவம், அவர் தாம் உண்டாக்கின ஜனத்தை பார்த்து என் ஜனங்கள் இப்படி அழிந்து போகிறாங்களே, பாவத்திலும் மரண இருளும் இருக்கிறாங்களே, என் ஜனங்களை மீட்க வேண்டுமே என்று சொல்லி அவ்விரக்கத்தினாலே இருளிலும் உட்கார்ந்திருக்கிற, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருணோதயமாக உங்க வாழ்க்கையை உதிக்க வேண்டுமானால் இருளை விட்டு எழுந்து வா, பாவத்தை விட்டு எழுந்து வா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுங்க. பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருக்குதா? அந்தகாரம் உங்களை ஆண்டு கொண்டிருக்குதா? அதிலிருந்து வெளியே வா. ஆண்டவர் உங்க மேல இரக்கம் வைக்கிறார். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பிலிப்பியில சொல்லப்படுகிறது, பிலிப்பி 2ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவரது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவே தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 4:12 சொல்லுது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களே, உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தினால ரட்சிப்பு. அவர் தான் உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. சர்வலோக ஜனங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அருணோதயமாக இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வருகிறார். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா? எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். இப்பொழுதே இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னை இந்த அந்தகாரத்தில் மரண இருளிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அந்த அருணோதயம் உங்களை நிச்சயமா சந்திக்கும். அருணோதயமாக இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமா சந்தித்து உங்க இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். தேவனாகிய கர்த்தர் தாவீது ஜெபித்தது போல் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்னது போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேவனாகிய இயேசுவே, என் இருளை வெளிச்சமாக்கும், பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை சந்தித்தருள் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இன்றைக்கே இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார்.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.